ஸ்ரீ சாய்ராம். தட்ஸ் ஸ்பேக் பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில தன்னலமற்றமான அன்பை பத்தி சுவாமி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்ட்டு ஒரு சின்ன கதை மூலமா நம்ம பார்க்கலாம். ஒரு மரம் ஒரு சின்ன பையனை ரொம்ப நேசிச்சுதான். அந்த பையனும் அந்த மரத்தோட நிகழ்வையும் விளையாடிட்டு இருந்தான். அந்த பையனோட சிரிப்பு அந்த மரத்துக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுத்துதான். தான் உயிரோடு இருக்கிற மாதிரி அதுக்கு ஒரு அனுபவம். இந்த பையனும் வளர வளர அவனோட தேவைகளும் மாறிண்டே இருந்துதான். ஒரு நாள் இந்த பையன் இந்த மரத்துக்கிட்ட வந்து, என்னோட கனவுகள் எல்லாத்தையும் நான் உருவாக்கணும், நான் என் வாழ்க்கையில தேரணும் அப்படின்னு கேட்டுட்டானா. அப்ப அந்த மரம் சொல்றதான், இந்த பழங்கள் எல்லாம் நீ எடுத்து போய் வித்து உன்னோட கனவுகள் எல்லாம் நீ உருவாக்கு அப்படின்னு சொல்லிருக்கான். இப்போ இந்த மரத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். அவனோட கனவுகளை உருவாக்குறதுல அந்த மரம் ரொம்ப உதவி பண்ணிருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். கொஞ்ச நாள் போக அந்த பையன் மறுபடியும் வந்து, எனக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொன்னோடனே அந்த மரம் சொல்றதான், என்னோட கிளைகள் எல்லாம் பிரான்சஸ் எல்லாம் நீ வெட்டி நீ வந்து உனக்கான ஒரு அழகான வீட்டை நீ வந்து கட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமைப்படுறதான். ஏன்னா ஒரு வீடு கட்டுறதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் ஒரு அழகான ஒரு ஆசை இல்லையா? அப்பேற்பட்ட அந்த ஆசையை நிறைவேற்றுறதுல அந்த பையனுக்கு இந்த மரம் ரொம்ப உதவியா இருக்குன்னு சந்தோஷப்படுறதான். பல நாள் போக இந்த பையனும் நல்ல அறிவானவனாக மாறினானாம், நல்ல அறிவாதவனாக வளர்ந்தானாம். அப்போ வந்து சொல்றானாம், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அதிசயங்களத்தையும் நான் வந்து அனுபவிக்கணும், அதனால எனக்கு ஒரு படகு செய்யணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த மரம் சொல்றதான், என்னோட தண்டை நீ வந்து எடுத்துக்கோ, இதை நீ வந்து இதை வச்சு நீ வந்து ஒரு படகை நீ வந்து உருவாக்கு அப்படின்னு சொன்னோடனே அவனும் அந்த தண்டை எடுத்துட்டு போய் ஒரு படகு மாதிரி செஞ்சு, இப்ப அந்த மரம் சொல்றதான், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அதிசயங்களும் அனுபவங்களிலும் நீ வந்து கத்துக்கோ அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறதா. பல வருடங்கள் போக இப்ப அந்த பையன் அவனோட வயதான காலத்துல மறுபடியும் இந்த மரத்துக்கிட்ட வந்து, இப்ப எனக்கு உன்கிட்ட கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்னோடனே அந்த மரம் சொல்றதான், வா என் பக்கத்துல வந்து உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்றதான். அந்த க்ஷணம் அவங்க 2 பேரும் ரொம்ப அமைதியா, ரொம்ப நிம்மதியா, ரொம்ப சந்தோஷமாக அனுபவித்தார். இந்த கதையில இந்த மரத்தோட குணம் தான் நம்ம அந்த தன்னலமற்றமான அன்பை வந்து குறிக்கிறது நம்மளுக்கு. சோ இந்த செல்ஃப்லெஸ் லவ், இந்த தன்னலமற்றமான அன்பை பத்தி சுவாமி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மற்றவங்களோட கஷ்டங்களையும் நம்மளோட கஷ்டமாக நம்ம நினைச்சுக்கணும். நம்ம எதை விருப்பப்பட மாட்டோமோ அது மற்றவங்களுக்கும் நம்ம செய்யக்கூடாது. நம்ம எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கோமோ, எதனாலெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கோமோ, மற்றவங்களும் அதனால கஷ்டப்படக்கூடாதுன்னு நம்ம சுவாமி கிட்ட வேண்டிக்கணும். பிரேமை அப்படிங்கிற அதை வந்து நம்ம மூச்சு சுவாசமா வச்சு அதே சுவாசத்துல வளர்ந்து அதே பிரேமைன்ற சுவாசமா எல்லார்கிட்டையும் நம்ம பகிர்ந்துக்கணும். இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருந்து அவரவர்கள் வாழ்க்கையில அவ முன்னேறதும் அப்படின்னு நம்ம வேண்டிட்டு, இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, நமக்குள்ள நம்ம அந்த பிரேமைய வந்து நம்ம வளர்த்துண்டாதான் இது சாத்தியம் அப்படின்னு சுவாமி சொல்றார். ஜெய் சாய்ராம்.